அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் கடவுள் தேசத்தோட ஸ்டைல்ல ஒரு அற்புதமான, சுவையான, டெலிஷியஸ் சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அற்புதமான குழம்புக்கு அவங்க ஒரு மசாலா ஒண்ணு செய்வாங்க. அந்த மசாலால தேங்காய் சேர்ப்பாங்க. அந்த தேங்காய் சேர்த்த மசாலாவ குழம்புல ஊத்திட்டு நம்ம ஊத்தின்னு சாப்பிடும்போது, தேங்காவோட அந்த டேஸ்ட் ஜூஸ் மட்டும் தான் தெரியும். பட் தேங்காய் இருக்கிற இடமே தெரியாது. அது ஒரு அற்புதமான ஒரு மசாலா. செம்ம டாக்டிஸா அந்த மசாலா செய்றாங்க. பிரமாதமா இருக்கும். குழம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வைக்கிற அந்த மிளகு குழம்பு இருக்கும் பாருங்க. அந்த டார்க் ப்ரவுன் கலர்ல இருக்கும். இந்த குழம்ப பரோட்டா மேல ஊத்தின்னு அவங்க சாப்பிடுற அழக பார்க்கும்போது, நம்மளுக்கு நாக்குல எச்சி ஊறுங்க. அந்த அளவுக்கு அவங்க அவ்ளோ விரும்பி அந்த குழம்ப ஊத்தின்னு அந்த பரோட்டாவ பிச்சு போட்டுன்னு சாப்பிடுறாங்க. பரோட்டாக்கு மட்டும் இல்ல, நாங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டோம். சாப்பாடு சுட 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 சாப்பாடுல ஊத்தின்னு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுறோன்னே தெரியல. அந்த அளவுக்கு பிரமாதம். நீங்க இந்த கிரேவிய கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சீங்கன்னா, அடுத்தடுத்து இதே டைப்ல தான் கிரேவி செய்வீங்க. சிக்கன் குழம்பு செய்வீங்க. அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். வாங்க இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நாம எப்பவுமே சிக்கன் வாங்குனா அத மேரினேட் பண்ணுவோம். கொஞ்சம் போல தயிர் 2 ஸ்பூன் தயிரு 1 கிலோ சிக்கனுக்கு. 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நான் மேரினேட் பண்ணுவேன். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணிட்டு தான் நான் எந்த சமையலும் சிக்கனுக்கு மட்டும் செய்வேன். ஏன் அப்டின்னா, சிக்கன்ல அந்த செஸ்ட் பீஸ் இருக்குல்ல, அது ஒரு நார் நார் நாரா வரும். சாப்பிடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்க இது மாரி மேரினேட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா, நல்லா ஜூஸியா சூப்பரா வரும். கண்டிப்பா நீங்க மேரினேட் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. ஸோ நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்பெஷல் மசாலா சொன்னேன்ல, அந்த மசாலா தான் ரெடி பண்ண போறோம். ஸோ நல்ல கனமான கடாயில 2 கரண்டி எண்ணெய் ஊத்திங்க. கண்டிப்பா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். ஸோ ஒரு 3 சின்ன சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு மிளகு. நல்லா வறுக்கணும். சிம்ல வச்சு லேசா நல்லா வறுத்துங்க. வறுத்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன். இந்த தேங்காவ இதில போட்டுக்கணும். தேங்காவ இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய்ல இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லா ட்ரை ஆவணும். கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கினே இருங்க. குறைஞ்சபட்சம் இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கூட ஆகும். 10 நிமிஷம் கூட ஆகலாம். நீங்க மெதுவா அழகா வறுக்கணும். இதனோட கலர் சேஞ்ச் ஆகும். அதில இருக்கிற ஈரப்பதம்லாம் போகும். இப்ப பார்த்தீங்களா, ஓரளவுக்கு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயி, லைட்டா ப்ரவுன் கலர்ல வந்துச்சுல்ல. இந்த டைம்ல நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள இந்த மசாலாலயே சேர்த்தணும். ஸோ இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். 2 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதில சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூளையும் இதோட இந்த தேங்காவோட சேர்த்து வறுக்கணும். இப்போ இதுவும் கொஞ்சம் மெதுவா ஒரு 5 நிமிஷம் லேசா அப்படியே வறுத்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர் மிளகாத்தூள் அப்படியே டார்க் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். அப்படியே தூளா இருக்கும் அந்த மசாலா. ஸோ பொறுமையா நல்லா டார்க் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துங்க. இப்ப பார்த்தீங்களா? இது மாரி இந்த பதத்துக்கு நல்லா வறுத்துட்டு, இத நம்ம இறக்கிட்டு, ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு, ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுங்க. ஸோ மசாலா ரெடி ஆயிடும். இப்ப நம்ம சட்டிய அடுப்புல வச்சிடலாம். கரெக்ட்டா ஒரு 75 எம்எல் எண்ணெய். கண்டிப்பா நீங்க கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய். 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சு வரும்போது, நான் 200 கிராம் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்த போட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும் அப்டின்னா, நல்லா கண்ணாடி பதம் வரணும்.
அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ ஒன்றா போடலாங்க. உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நல்ல மணமாக இருக்கும். ஸோ நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கணக்கு வச்சிங்க நல்லா வதக்கணும். இப்போ வதங்குதில்ல, இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா நல்லா வதங்க 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 உங்கள் குழம்போட டேஸ்ட்டு வந்து அப்படியே மேலே மேலே போயினே இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருதா, வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்றா பிணைஞ்சிடுச்சா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கணும். ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலாவையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். அப்படியே இந்த மசாலாவோட கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், இந்த ப்ரௌன் கலருக்கு வரும். பார்த்தீங்களா எந்த கலர் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ கலர் வந்துச்சு பாருங்கள். அப்படியே செம்மையாக ஒரு மசாலா நல்ல வாசனை வரும். நீங்கள் இது செய்யும் போதே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். செம்ம வாசனை வரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம சிக்கன் போடும் போது அதுலேருந்து வர தண்ணி இறங்கும். ஸோ அதிகமாக தண்ணி சேர்க்காம ஒரு அளவாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த குழம்பு மாதிரி எதுவும் அந்த கட்டி கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 15 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலாவும் நல்லா வேகணும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்கும் அந்த குழம்பு. கலர்லாம் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடணும் சுத்தமாக. ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே இந்த 15 நிமிஷம் சொன்னல, அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுன்னே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம்ல. பார்த்தீங்களா, இப்போ குழம்பு சும்மா நம்ம இன்னும் சிக்கனே போடல. பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும். எப்படி எண்ணெய்லாம் இது மாதிரி பிரிஞ்சு வர நேரத்தில் தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்க்கணும். ஸோ அதில் இருக்க அந்த தயிர் எல்லாத்தையும் இருத்துருங்க. அந்த தண்ணியோடு போடக்கூடாது. தண்ணியெல்லாம் இருத்துட்டு சிக்கனை மட்டும் எடுத்து போடணும். போட்டுட்டு நல்லா ஒரு பட்டுங்க. இப்போ நம்ம குழம்புல சிக்கனை போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம், அதுக்கு மேலே சிக்கன் வேகக்கூடாது. அப்புறம் உடஞ்சி தூள் தூளாகிடும். ரொம்பவும் கிளறக்கூடாது. கிளறினீங்கன்னா அடியிலேருந்து பெரட்டி கிளறணும். சிக்கன் மேலே கரண்டி படக்கூடாது. அது பார்த்து பத்திரமா கிளறணும். நல்லா இப்போ சிக்கனை போட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம், அப்படியே எடுத்து மூடி வச்சிடணும். நடுவில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கரெக்டாக 2 தடவை கிளறி விட்டு 10வது நிமிஷம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அட்டா 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 அட்டா, ஐயோ ஐயோ ஐயோ, எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த கலர்ஃபுல்லாக அந்த டார்க் ப்ரௌன் கலரில் அந்த மிளகு குழம்பு மாதிரி. ஆனால் மிளகும் சேர்த்துருக்கோம்ல, அந்த கலர் சேஞ்ச் அப்படி கொஞ்சம் போல் அந்த கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இறக்கணும்னா இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க வச்சுங்க, வேறு லெவலில் இருக்கும் குழம்பு. இந்த அற்புதமான கேரளா டைப்பு சிக்கன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த குழம்பு தான் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாடில் போட்டு இப்போ பாருங்கள், அந்த குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ ஐயோ ஐயோ, கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.